என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எப்படி காப்பாத்துவீங்க? தெரியலையே. அப்புறம் பெருசா சொன்னா நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு. ஐடியா, ஒரு வழி இருக்கு. டோரா கிட்ட ஹெல்ப் கேட்டா டோரா ஹெல்ப் பண்ணலாம். டோரா யாரு? உன் ஃப்ரெண்டா? டோரா தெரியாதா? தெரியாதே. ஐயே, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டோரா தெரியும். அதான் உன் ஃப்ரெண்டா? நீங்க சுட்டி டிவி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? என்ன? அதான் என் ஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டாங்கல. என்ன? ஒரு இடத்துல இருக்கவே தெரியாதா உனக்கு? சின்ன குழந்தைகள் எல்லாம் இப்படிதான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அதானே, சின்ன குழந்தை இப்படிதான் இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா? வளர்ப்பு சரியில்லை. இங்க பாரு, என்கிட்ட வாய் காட்டுனேன்னு வச்சுக்கா, தெரியும் இல்லாத பிறகு. என் ஃப்ரெண்ட் மீறி யாரும் என்ன எதுவும் செய்ய முடியாது. என் ஃப்ரெண்ட் முன்னமே சொன்னாச்சு, இந்த ஸ்கூல்ல யாராவது ஒண்ணு ஏதாவது சொன்னா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு. அவில மரத்துல கட்டி வச்சு நாங்க அடிப்போம். மரத்துல கட்டி வச்சு அடிப்பீங்களா? ஆமா, என் ஃப்ரெண்டு கிட்ட யாராவது வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். சின்ன குழந்தைக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். லூசா நீ? இது சும்மா அவள்கிட்ட விளையாட்டுக்கு சொல்றது. எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே இல்லையா? இவ்வளவு சொல்லிட்டே இருக்கே, பல்ல கட்டிட்டே இருக்க. எதனால அழக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க. உனக்கு சாப்பாடு தரதுக்கு உங்க அம்மா யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமிர்தா மேம் கிட்ட தான் நிக்காங்க. நீ அவங்க கிட்ட போ. அமிர்தா மேம் கிட்ட போன்னு சொன்னேன். என் மியூசிக்க தேடி உங்க அம்மா வந்திருக்காங்க. போயிட்டு வா. போ. இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஏதோ ஒரு பாண்டிங் இருக்கு. தமிழ் குழந்தை மேல கோவப்படுறதுல கூட ஏதோ அக்கறை இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. நீ இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் கூட இப்ப பேசணும் தானே, அதுக்கு தானே இது வெளியே பரத்துறீங்க. உன் ஃப்ரெண்ட் கிட்ட வாய் காட்டுற மாதிரி என்கிட்ட வாய் காமிக்காத இசை. ஓகே ஓகே, பை ஃப்ரெண்ட். பை, அப்புறமா பார்க்கலாம். அம்மா, இப்படி என் ஃப்ரெண்ட் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே பேசாதுங்க. பாவம் அவரு என்னை மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது, பயந்துருவாரு. வீட்டுக்கு வந்து இந்த வாயெல்லாம் நீ காட்டணும்னா இவளுக்கு கொழுப்பு கொஞ்சம் கூடி போச்சுலாம். அதான் அவ போயிட்டா இல்ல, வந்த விஷயத்த சொல்லு. உட்காரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. போறவன் இல்ல, எனக்கு என்ன வந்துச்சு? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கேன். எதுக்கு இந்த இசைக்கு இவ்வளவு செல்லம் வச்சு கொடுக்குறீங்க? அட, குழந்தைகள்ட்ட எல்லாரும் பாசமா தான் இருப்பாவ. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். என்ன ஓவர்? அவளை யாராவது ஏதாவது சொன்னா மரத்துல கட்டி வச்சு அடிப்போம். இதெல்லாம் என்னது? சின்ன குழந்தைகள்ட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி தான் பேசணும். நீ என்ன லூசா? நானா? ஆமா, நான் லூசு தான். உன்னை நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கணும். பேசாம அப்படியே என்னை சஞ்சுகிட்ட இழுத்து கொண்டு போயிருக்க வேண்டியது ஒன்ன. ஏன்? இல்ல அங்கேயே ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்க மாதிரி இருக்கல அப் நார்மல் கேஸுக்கெல்லாம். வேண்டாம் சார், எனக்கு கோவம் வந்ததுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பார் தமிழ், நீ சின்ன வயசுலயே சின்ன பிள்ளைகள் கூடயே வளர்ந்தவா. அதனாலயே என்னமோ இசை கூட நீ சீக்கிரமா மிங்கிள் ஆயிட்ட. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல, அந்த குழந்தைக்கு அம்மா யாரு அப்பா யாரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவளுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரியே இருக்கு. ஏதோ ஜென்ம பாண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இன்னும் சொல்ல போனா நீ அவ கூட கோவப்படுறது கூட பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதுல ஏதோ ஒரு கேர் இருக்க மாதிரியே இருக்கு. அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இசை என் குழந்தையும் தெரிஞ்சுட்டா. தெரிஞ்சாலும் அவர் குழந்தையும் தெரியாதுல்ல, அதுக்கும் வேற தானே கற்பனை கொட்டை கட்டுவாரு. ஹோய், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எங்க தெரியும்? நீ சின்ன வயசுல இருந்தே சின்ன பிள்ளைகள் கூட வளர்ந்தவா. பெருசானதுக்கு அப்புறம் கூட ஏன் நம்ம கல்யாணம் அன்னைக்கு வரைக்கும் நீ சின்ன பிள்ளைங்க கூட தான் இருந்த. சோ ஒரு குழந்தை மேல எப்படி அக்கறை எடுத்துக்கணும், நல்லது எது கெட்டது எது எல்லாமே உனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இசைக்கு அம்மா ஏதோ வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அட்மிஷனும் போட்டாச்சுலாம் அப்படின்னு நீங்க விட்டுட்டு போறாங்க. இந்த 1 வீக்ல நீ இசையும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கீங்க. உன்னால குழந்தைங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா எனக்கு இசைக்கு இருக்க பாண்டிங் என்னால சொல்லவே முடியல. இப்பெல்லாம் நான் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளாடி வந்ததுமே அவளைதான் கண்ணு தேடம். வீட்டுல கூட அவளை பத்தி நான் சொல்லிட்டேன். வீட்லயா? நேத்தைக்கு தான் அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டே இருந்தாங்க, இப்படி ஒரு குழந்தைய பத்தி எப்பவும் பேசிட்டே இருக்க, ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டுவா அப்படின்னு. உங்களுக்கு உண்மை தெரியாத வரைக்கும் இசை அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். ஒரு வகையில பார்த்தா எனக்கு நடந்த மாதிரி என் இசைக்கு நடக்காது. ஏன்னா அவளுக்கு தான் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க இல்ல. என்ன நீ சடனா நான் பேசிட்டே இருக்கும்போது வேற எதையோ திங்க் பண்ற மாதிரி இருக்கு அடிக்கடி. நீ ஏதோ சொல்றதுக்கு தானே வந்த? இல்ல, கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீ கேட்கணும் நல்ல அவசியமே இல்ல. நான் தான் சொல்லிட்டேன்லாம், ரெண்டையும் இழுத்து போட்டு பார்க்க முடியாது, கோஆர்டினேட்டரா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு. 1 மந்த் கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஹலோ ஹலோ, எனக்கு கொடுத்த வேலையா எனக்கு நல்லாவே பார்க்க தெரியும். ஓவரா இமேஜின் பண்ணாதுங்க. இந்த மாதிரி என்கிட்ட பதிலுக்கு பதில் வாயிடுச்சு எவ்வளவு வருஷம் ஆகுதுல்ல. நான் கேட்க வந்ததே ஆதி எப்ப வரான்? வர்றா? ஏன்? பதில் மட்டும் தெரிஞ்சா போதும். காலையிலே வரதா சொல்லியிருந்தாங்களா?
ஆனா அமிர்தா மேம் யாருமே உங்க வீட்ல இருந்து வரலன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட போய் விசாரிச்சாச்சா? உன் கொழுந்தனுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்கான். நேற்றுக்கு ஈவினிங் தான் சொன்னாங்களா இன்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு. அதனால ஒரு 2 மணிக்கு போல வருவானே. ஓ என்ன இழுக்க? இல்ல எனக்கு பேங்க்குக்கு போகணும். அதான் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் லீவ் தருவீங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏன் தமிழ், அவனை பார்த்து ஓட போறியா? காலையில வருவான் தான், நான் லேட்டாவே வந்தேன். சோ உனக்கே தெரியுதுல்ல நீ பண்ணது தப்பு அப்படின்னு. கல்யாணம் பண்ண என்னைய விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போனது எவ்வளவு தப்புன்னு உனக்கே தெரியுது பத்தியா? அதனால தானே நீ ஆதியை ஃபேஸ் பண்றதை அவாய்ட் பண்ற. இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் உனக்கு என் மேல இருக்க சந்தேகம் போகாது. சும்மாவா சொன்னாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் ஒரு தடவை சந்தேகம் வந்துச்சுன்னா மறுபடி வந்துட்டே தான் இருக்கணும். நான் ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுது. நிஜமாலுமே நான் வேற ஒருத்தவங்க கூட போயிருந்தா உன் ஸ்கூலுக்கு என்ன வேலைக்கு அனுப்பியிருப்பானா? எதை பத்தியுமே யோசிக்காம இன்னும் நான் போயிட்டேன் நம்பிட்டு இருக்க பத்தியா? உனக்கெல்லாம் இசை ஏன் பொண்ணுன்னு தெரிய வந்தா கூட நீ உன் பொண்ணு தான் நம்ப மாட்ட. என்ன உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. 2 to 3 o'clock எனக்கு பர்மிஷன் வேணும். இப்போ நீங்க எனக்கு பர்மிஷன் தரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. லீவு மட்டும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணா போதும். பர்மிஷன் தேவைன்னா ஏவோ சாட்டே கேட்டுக்கலாம். எடுத்துக்கோ. தேங்க்ஸ். எனக்கு ஒரு டவுட். என்ன? நான் இந்த வீட்ல இருந்து வெளியே வந்து இவ்வளவு வருஷம் ஆகுது. என்ன சொல்ல போனா 4 வருஷமா நான் இந்த ஊர்லயே கிடையாது. இத்தனை வருஷம் தாண்டி நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே நம்பிக்கை ஒன்னில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா வேற பொண்ணு பார்த்துருப்பாங்க அப்படின்னு தான். எப்படி? உங்க அம்மா உங்களை தனியா விடுவாங்களா? அம்மா அப்பா அழகு பணம் எல்லாம் இருக்க பொண்ணா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களே. தமிழ், அம்மாவை பத்தி தப்பா பேசாத. என்னைக்காவது அவங்க பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களா? நான் அந்த வீட்டை விட்டு எதனால வெளியே வந்தேனே உனக்கு இன்னும் தெரியல. தெரியும் போது இது சம்பந்தப்பட்ட எதையும் நீ விட்டு வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன சார் பண்றது? நீங்க எந்த விஷயத்த முதல்ல நம்பிட்டு இருக்கீங்களோ அதையே தானே பிடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப என்னதான் சொல்ல வர? அதான் நான் தான் போயிட்டேன்ல, ரூட் கிளியர் ஆயாச்சுலாம். வேற கல்யாணம் பண்ணலாம்ல. நான் பண்ணுனா என்ன, பண்ணாட்டா உனக்கு என்ன? உனக்கு என்னன்னு நீ உன் லைஃப பாத்துட்டே இல்ல, சந்தோஷமா தானே இருக்க. உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் நீ யோசிச்சா போதும். என் லைஃப பத்தி எல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னாலதான் உங்க லைஃபே ஸ்பாயில் ஆன மாதிரி தானே என்ன பழி வாங்கறது இந்த வேலையில சேர்த்தீங்க. ஓஹோ, ரொம்பதான் அக்கறை போல என் மேல. அக்கறை இருக்கவா லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே இறங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவன் தான் முக்கியம், அவனை தேடி தானே போனேன். இப்ப என்ன திடீர்னு என் மேல அக்கறை? ஓ, குற்ற உணர்ச்சியா இருக்கோ? நம்ம அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இவன் தனியா இருக்கான் அப்படின்னு. வா, குற்ற உணர்ச்சி காண்டி எல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு லெட்டர் இவ்வளவு தூரத்துக்கு நம்பிட்டு இருக்க, என் ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்தா எதை வந்தாலும் நீ நம்பிடுவெல்லாம். என்ன முழிச்சிட்டு நிக்க? ஓவரா பேசினதை நீங்க பேசினதும் இல்லாம போயிடாது. ஏய் நிறுத்துடி. என் இடத்துல எவன் இருந்தாலும் அன்னைக்கு இப்படிதான் பேசியிருப்பான். என் இடத்துல உன்னை பெத்தவன் அப்பனா இருந்தாலும் கோபத்துல இப்படிதான் பேசியிருப்பான். இருந்திருந்தாங்கன்னா அந்த பேச்செல்லாம் கேட்க விட்டுருக்க மாட்டாங்கல்ல. நீ தான் கூட கூட பேசிட்டு நின்ன. இதுதான் உன் பிரச்சனை. கோபத்துல பேசிய வார்த்தையெல்லாம் உண்மையா? 10 நிமிஷம் கழியும் போது உங்க கோவம் தீந்துரும். எதிர்த்தாப்புல கேட்டுட்டு இருக்கோங்க, வார்த்தையை மறக்க முடியுமா? இப்ப சண்டை போடுறதுக்கு தான் இங்க வந்தியா? ஆமா, உனக்கு தான் ஆர்கியூ பண்ணவே பிடிக்காதுல்ல. இப்ப என்ன சடனா ஆர்கியூ பண்ற? பேசினா தானே என் இசையை உங்க கூட சேர்த்து வைக்க முடியும். எனக்கு உங்க கூட வாழணும்னு எந்த ஆசையும் இல்ல. என்ன? பேசினாதான் சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சேன். நீ பேசியெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆக போறது கிடையாது. வேலையை பார்த்துக்கிட்டு போ. அப்போ இன்னமே என்ன மறக்கல அப்படிதானே? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என்ன வாயை கிளறிட்டு இருக்க மாதிரி இருக்கு? 4 வார்த்தை கோவமா பேசினா தாங்கிக்க மாட்டேன். ஆனா வார்த்தை விடுறதுக்கு நீயே காரணமா இருக்க பாரு. எப்படிதான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது? இந்நேரத்துக்கு இவங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களே. என்ன காரணத்தினால வேற பொண்ணு பார்க்கல இவருக்கு? அடுத்து என்ன கேட்டு சண்டை தொடங்கலான்னு இருக்குதியா? நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு எனக்கு பதில் வேணும். பதிலா? நான் போனது கண்டிப்பா உங்களுக்கு வேற பொண்ணு பார்த்திருப்பாங்க. வாங்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஓகே, நான் வரேன். சொல்ல போறீங்களா இல்லையா? ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு பொண்டாட்டி ஆவாங்க. உலகத்திலேயே பொண்டாட்டி ஃப்ரெண்டானது இங்கதான். ஹலோ, பார்த்தாங்க அம்மா, போதுமா? எனக்கு யாரையும் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அப்படியே நான் சம்மதிச்சாலும் என்ன கல்யாணம் பண்றதுக்கு யாரும் வர போறது இல்ல. ரெண்டாவதா யாருக்கும் கல்யாணம் நடந்தது இல்லையா? ஏன் இன்னமும் உங்க ஸ்கூல்லயே உங்களுக்கு கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாது? ஸ்கூலுக்கு மட்டும் தெரியாதுன்னு சொல்லு. ஸ்கூல்லயும் பாதி பேர் அவங்க இஷ்டத்துக்கு தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காவ. அப்படி என்னதான் உங்களை ஃபில் பண்ணியாவலாம்? உங்ககிட்ட தான். ஏன் போகும்போது தெரியாதா போயிட்டா என்னெல்லாம் கதை கிரியேட் பண்ணி விடுவாங்க அப்படின்னு? என்ன நடந்திருக்கும் அப்படி? என்னதான் நடந்துச்சு அப்படி? ஆம்பளையே இல்ல, ஏதோ குறை இருக்கு, அதான் அவ விட்டுட்டு போயிட்டா. யார் என்ன பத்தி என்ன பேசினாலும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. என்னாச்சு? இப்ப ஒரு பழி உங்க மேல வரும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? புரியல தமிழ். பேசினவங்கள்ட்ட எல்லாம் நான் போய் ப்ரூஃப் பண்ண முடியுமா? அதான் அபாஷன் ஆச்சுல, அதுக்கப்புறம் எப்படி பேசுவாங்க? அத நீ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், என்ன மாதிரி மாத்தி பேசுவாங்க அப்படின்னு. ஏன் உங்க வீட்லயே அப்படிதானே பேசுனாங்க? நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க.
கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது வேற யாருக்கோ குழந்தைன்னு நீ நம்பிட்டேல. பேசின நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். இப்ப பேசாய். அடிச்சு உங்களை ப்ரூஃப் பண்ணலாம் நினைக்காதுங்க. உங்க அம்மா இதே வார்த்தையை பேசும்போது நீங்க கேட்டுட்டு அமைதியா தான் இருந்தீங்க. எங்க அம்மா பேசுனாங்களா? ஆமா, உங்க அம்மா பேசுனாங்க. நீங்க கேட்டுட்டு தான் இருந்தீங்க. அந்த இடத்துல கூட நீங்க எனக்காக நிக்கல. இதுல இருந்தே உங்களுக்கு எதுல சந்தேகம்னு தெளிவா தெரியுதுல. அடுத்த கண்ணத்திலயும் வாங்கறதுக்கு ரெடியா தான் நிக்க. நான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னனா? சொல்லாட்டாலும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. பைத்தியம் அந்த அரக்கருக்கு தானே உன்கிட்ட இதை சொன்னேன் போன் பண்ணி. மத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா? எழுதி வச்சுக்கிட்டு போய் தொலைஞ்சிட்டேன். நான் என்ன மனநிலையில இருப்பேன்னு கூட உனக்கு தெரியாதா? அடுத்த பேசியது இல்லாம நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அழு. இனிமே என்கிட்ட வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கிட்டு பேசு. உங்களுக்கு என்ன? நீங்க அடிச்சு உங்களை ப்ரூஃப் பண்ணிடுவீங்க. உங்ககிட்ட நானா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். நானும் அவன் கூட போன்னு சொன்னேன். பேச வந்துட்டான். அப்போ அந்த குழந்தைய பத்தி அடுத்தவங்க சொன்னதை நீங்க நம்பலையா? தமிழ், நீ என்ன மிருகமா மாத்திட்டே இருக்க. இங்க இருந்து வெளியே போயிரு. அதான் உனக்கு நல்லது. நீங்களும் அப்படித்தானே நினைச்சிருந்தீங்க விக்கி. போயிரு தமிழ். நீ பேச பேச எனக்கு கோவம் ஏறிட்டே இருக்கு. அடிச்சு கொன்னாலும் கொன்னுருவேன். என்ன 1000 பேர் தப்பா பேசினாலும் நான் எப்படின்னு உனக்கு தெரியும். அதை அடுத்தவங்கள்ட்ட போய் எல்லாம் எனக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி நீ என் கூட எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஏதோ தப்பு என் மேலே தான் இருந்திருக்கோம். கோவத்துல உன் கேரக்டர் தப்பா பேசினதும் நீ வேற ரிலேஷன்ஷிப் தான் பெட்டர்னு நினைச்சிருப்ப. உன் கூட இருந்துட்டு உன் கேரக்டர் தப்பா பேசியிருக்க கூடாதுல்ல. தப்பு என் மேல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இந்த மாதிரி கியானத்தனமா எல்லாம் பேசாத. எல்லாரும் சொன்னதை நானும் நம்பிட்டேன். கல்யாணம் பண்ணதை நம்பரை மாத்தினேன். எப்ப வினித்தோட கான்டாக்ட் உன் போனுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. எதுக்காக அன்னைக்கு நீ அவன் கூட பைக்ல போனேன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு தெரியாதது நிறைய இருக்கு தமிழ். வரும்போது அபார்ஷன். நான் என்னன்னு பேசுவேன்? என் மேல 40% தப்புனா உன் மேல 60% இருக்கு. நானும் கோவத்துல பேசிட்டேன். எதுக்கு அவன் கூட போனேன்னு நீ சொல்ல வேண்டியதானே? நீ இப்படி பேசிட்ட, நான் போறேன், நீ போயிட்ட. நான் அடுத்த நாள் வந்தேன் விக்கி. என்ன ஏன் தமிழ், அந்த குழந்தைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைச்சிருப்பேன்னு உனக்கு தோணலாமா? வீட்டுல பேசும்போது நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க. சோ நிஜமா எனக்கு தெரியல தமிழ், யார் என்ன பேசினாங்க அப்படின்னு. அதெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்துற மனநிலையில நான் இல்ல. அப்ப இதுதான் உண்மை. இப்ப இன்னமே எனக்கு ஒண்ணு புரியல. எதுக்கு ஆதிய பார்த்து நீ பயந்து ஓடுற? இதுதான் உன் ப்ராப்ளம். ஃபேஸ் பண்ண தெரியாம ஓடிட்டு இருக்குது. இப்படி பாவமா பாக்காத தமிழ். யாருக்குதான் இந்த மாதிரி பேசின கோவம் வராது? கோவத்துல அரைஞ்சிட்டேன், சாரி. வலிக்குதான். போறேன். சரி, சடனா அடிச்சிட்டேன். அவளை அடிக்கிற உரிமை வினித்துக்கு தான் இருக்கு, எனக்கு கிடையாது. வீட்டுல யார் இந்த மாதிரி பேசியிருப்பான்னு தெரியலையே. இல்ல இவள்கிட்ட யாராவது போன் பண்ணி தப்பா சொல்லிருப்பாங்களா? நம்ம முன்னாடி பேசின மாதிரி தானே சொல்றா, நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தானு. இதுக்கு தீர்வு தான் என்னன்னு தெரியல. ஒரு வகையில பார்த்தா பேச பேசதான் என்ன நடந்ததுன்னு தெரிய வருது. அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு யார் சொல்லியிருப்பா? இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எதேச்சியா நடந்த மாதிரி இல்லாம நடுவுல யாரோ இன்வால்வ் ஆன மாதிரி எல்லாம் இருக்கு. நான் வெளியே வந்ததுல விக்கி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களா? என் கேரக்டர் தப்பு சொன்னதுக்கு என்னால தாங்க முடியல. அப்ப விக்கிக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது. என்ன ப்ரூஃப் பண்ணிட்டு அங்கே இருந்திருக்கணும். என் அன்பே, என் அன்பே, என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி. என் அன்பே, என் அன்பே, என் நெஞ்சுக்குள் காதல் வலி. உன் டீல் எனக்கு ஓகே தான். அவளை நீ அசிங்கப்படுத்தின மட்டும் போதும். பிளான நான் போடுறேன், பண்ண வேண்டியதை நீ பண்ண, அது போதும். அதெல்லாம் நான் பக்காவா பாத்துப்பேன். அவனால நான் பல இடத்துல அவமானப்பட்டுட்டேன். இது எல்லாத்துக்கும் பழி தீர்த்துக்கனா அவளை அவமானப்படுத்தினா மட்டும்தான் நடக்கும். அவன் பொறுக்கே சுத்திட்டு இருக்கும் போதே பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாதுன்னு பாலிசி வச்சிருந்தவன். அவன் லவ் பண்ற பொண்ணு கெட்டு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சா அவனே கழட்டி விட்டுருவான். அவன் அவளை கழட்டி விடணும் எனக்கு ஆசை இல்ல. ஆனா அவளை அசிங்கப்படுத்தினா அவனை அசிங்கப்படுத்தின மாதிரி தானே. அந்த அசிங்கத்துல அவன் எல்லாரும் முன்னாடியே நிக்கதான் நான் கண் குளிர பார்த்து சிரிக்கணும். ஆதிக்கு பிடிக்காதவன் கூட நான் கூட்டு சேர்றேன்னா அவனை அவன் கழட்டி விடணும். எனக்கு ஆதிக்கும் கல்யாணம் நடக்கணும். இதுக்காக தான் நான் உன்னை யூஸ் பண்ண போறேன். மத்தபடி ஆதிக்கு எதிரி எனக்கு எதிரி தான். உனக்கு ஆதி எதிரினா எனக்கு கனி எதிரி. சப்போஸ் நீ மாட்டிக்கிட்டேனா என் பேரை மட்டும் இழுத்து விடக்கூடாது.
உன்னை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் எப்படி பொறுமையா இரு, இதுக்கான நேரத்தை காலேஜே நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஆனா ஒண்ணு ரேணு, கவினே எனக்கு எதிராக தான் நிக்கான் இப்போ. அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. படிக்க போறது இன்னும் 1 வருஷம் தான். இதுக்குள்ளாடி நான் பட்ட அவமானத்துக்கு அவனே அவமானப்படுத்திட்டு தான் வெளியே போவேன். இதுல நம்ம 2 பேருக்குமே நல்லது நடக்க போகுது. 2 பேர்ல யார் மாட்டிக்கிட்டாலும் ஒருத்தர் மாட்டி விடக்கூடாது. டீல். என் கையில் அந்த நந்தன் ஒன்னி அப்படியே விட்டுட்டானா? ஏன் அவன் ஒன்னி அந்தால விட ஆளு கிடையாதே. இதுக்கு முன்னமே அவன் தேடி வந்திருக்கானா? ஆனா எனக்கு கட்டாம இருக்கான் பத்தியா? ஒருவேளை நான் கலட்டி விட்டா வேற ஆள் பிடிச்சிருப்பானோ என்னமோ. அவனுக்கு புதுசா எல்லாம் ஆள் பிடிக்கணும்னு இல்ல. அவன் முதல்ல அப்படிதான். நீதான் டியூப்லைட் மாதிரி நம்பிட்டு இருக்க. ஆனா என்னமா தேடி வராம இருக்கானே? ஏன் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டு. நந்தன் உருகிக்கிட்டுலாம் இருந்த. எப்படி நீ மறந்த அவன? ஒருவேளை நீ சான்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ? ஏன்ல நீ தானே அவன் எப்படிப்பட்டவன் ப்ரூஃப் பண்ண. ஆமாதான். இருந்தாலும் அவன் நினைப்பே இல்லாம இருக்க பத்தியா? நீ பாத்தியா? அப்ப அவன் நினைப்போட தான் இருக்குதியா? கனி கேட்டியா? ஏ கனி சொல்லு, எவ்வளவு பெரிய டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? அனு அங்க பாரு. சரி ஓகே. இன்னொன்னு, காலேஜ்ல வச்சு இனிமே நம்ம தேவையில்லாம பேசிக்கிட வேண்டாம். ஏன்னா அதுவே மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா ரேணு, உன் மைண்ட் எந்த அளவுக்கு கிரிமினலா யோசிக்கும்னு தெரியும். ஒன்னாலேயே ஆதி மனசை மாத்த முடியலனா நம்ம போடுற பிளான் எக்ஸிக்யூட் ஆகுமா? அதெல்லாம் நல்லாவே சக்சஸ் ஆகும். நீ சொதப்பாம இருந்தா மட்டும் போதும். இவன் கூட பேசிக்கிட்டு நிக்கா. நிஜமாலுமே இந்த பொண்ணுக்கு ஆதி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? போய் கேட்டுட்டு வரியா? இல்லல, நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட சேர மாட்டோம்ல. இவனுக்கு ஆதிக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு காலேஜுக்கே தெரியும். 2 பேருமே எதிர்த்தாப்புல நின்னாலே சண்டை தான் வரும். அப்படி இருக்கும்போது இவன் கூட கை கோத்துட்டு நிக்கா. கயல் சொல்றது கரெக்ட் தானே கனி? எதுக்கு இவன் கூட பேசிட்டு நிக்கா? அனு அவனே ஒரு கேடு கட்டவன். இவங்க என்னடானா அவன் கூட பேசிட்டு நிக்காவ. இதனால இவங்க லைஃப் தான் அஃபெக்ட் ஆக போகுது. ஏய் எருமை, அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு எதிராக தான் ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா அவளுக்கு ஏதாவது ஆயிரம் சொல்லிக்கிட்டு பயந்துட்டு இருக்க. 3 கிளாஸுக்குள்ளாடி ஒரு நேரம் இருக்காது. என்ன ஹீரோ, நீங்க மட்டும் கிளாஸுக்குள்ளாடி இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் 3 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்களா? அப்படி என்ன டாக் தான் ஓடுது? ஆதி பாத்தியா, எதுக்காக வந்தேனே மறந்துட்டேன். நான் உன்னைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னையா? ஆமா, கொஞ்சம் என் கூட வரியா? எங்க? அதானே நாங்க எல்லாரும் தான் இருக்கோம். கூட்டி போனா எங்களை சேர்த்து தானே கூட்டி போனோம். அனு, அவங்க கேண்டீன் போறாங்கம்மா. ஏன் எங்க கால்லாம் கேண்டீன் பக்கம் போகாதா? இல்ல, நேத்துக்கு நீ போனதுக்கு அப்புறம் சமோசா கட்லட் எதுவுமே இல்லையா கேண்டீன்ல? அதான் உன்னைய கூப்பிட மாட்டேங்க. கரெக்ட் கரெக்ட். சிவானே, ஆதியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் உங்களை சும்மா விடேன். வா. அந்த பக்கம் ரேணு அக்கா எல்லாம் நிக்காங்க. வான்னு சொல்லல, வா. என்ன உடனே எழும்பி போயிட்டா? ஐயே, ஏன் இல்லாத ஜோடி போட்டு போறேன்னு உங்களே கடத்தி விட்டுட்டாவேல. ஏன் மச்சான் என்ன கடத்தி விடுவானா? அவிய ட்ராக் லவ் சீன்ல போயிட்டு இருக்கு. எதுக்கு நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டு? நீ எதுவும் கேண்டீன் பக்கம் என்ன போவில்ல? என்ன வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லனு, நேத்துக்கு கட்லட் காலியா இருக்கு, சமோசா காலியா இருக்கு. இவ்வளவுக்கும் வேற பேக்கரியில இருந்து செகண்ட் ரவுண்ட் வந்ததான். எதுக்கு இப்ப பாத்துட்டு இருக்கீங்க? அட பாடுறா, என் பொண்டாட்டி என்னமா வைக்கப்படா. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்படி பேசினவ? இப்பதான் நீங்க பேசுனீங்கல்ல. லவ் ஃபர்ஸ்ட்னா அப்படிதான்டே பேசுவவ. நீங்க நல்லா பேசுங்க. ஐநோக்க யாரு கூட பேசிட்டு நிக்காங்கன்னு பாத்தீங்களா? அவ எவன் கூட பேசினா நமக்கு என்ன? எனக்கு நம்ம அவங்க ஏதோ பிரச்சனையை கிரியேட் பண்றதுதான் அந்த அண்ணா கூட சேர்ந்துருக்காங்கன்னு தோணுது. அவ எவன் கூட பேசினா என்ன, எவன் கூட போனா என்ன? நீங்க அவங்க பேசிட்டு இருந்ததை பாத்துட்டு தானே என்ன கேண்டீன் கூட்டு வந்தீங்க. ஆமா. எதுக்கு அவங்கள கடுப்பேத்ததுக்கு? அப்படிதானே? கடுப்பாவதான் பருப்பாவதான் அவங்க கேரக்டரை பொறுத்து. உனக்கு அவளை பார்த்து பயமா? இப்பவும் பயம்னா சொல்லு. பயம் எல்லாம் இல்ல. எதுக்கு இவன் கூட கை கோத்துட்டு நிக்கான்னு தெரியலையே. கவின் கிட்ட கொஞ்சம் டச் வச்சிருந்தா யூஸா இருக்கும். கவின்க்கு ஒரு அக்காவும் தங்கச்சியும் உண்டு. இல்ல இல்ல, தனியா பேசுற மாதிரி இருக்கு. இவன் பிளான் கேவலமா இருந்தா கவின்ட்ட இருந்தே உண்மையை வாங்கிடலாம். இவ வேற பள்ளிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயப்படி ஆளு. காலேஜ்ல வச்சு பேசிக்கிட வேண்டாம் நாம தான் நினைச்சோம். ஹலோ. சொல்லு. நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டு, இன்னைக்கு காலேஜுக்கு வர மாட்டேன்ல சொன்னீங்க. ஆமாடே, இந்த சோப்பு டப்பா ஹெச்ஓடிக்கு வேற நாளே கிடைக்கல. இன்னைக்கு பார்த்து எக்ஸாம் வச்சிருக்காவ. ஓ, எக்ஸாம்காக தான் வந்தீங்களா? ஆஃப் டே தான் கனி, மதியம் கிளம்பிடுவேன். எப்படியோ உங்க அண்ணன்ட்ட நீங்க நல்லபடியா பேசினா போதும். ஓஹோ, பர்றா.
ரெடியா? ரெடியானா? எங்கேயாவது போறியா? இல்ல, நான் அரண்மனை 4 படம் பார்க்க போறேன். அதான் நீங்க தனியா பார்க்கணும்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்ல. யாருக்கு? எனக்கு பயம். டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும்ல. டிபார்ட்மெண்ட்ல வேணா உங்களுக்கு பெரிய ஆளா வச்சிருக்கலாம். ஆனா பிஐனா படைய நடுங்கல. பிஐக்கு முன்னாடி நம்ம எல்லாம் டம்மி பீஸ். அச்சச்சோன்னு ஒரு பாட்டு வருதுலாம். எல்லா பாட்டையும் பென் டிரைவ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டூர் போறோம், பாட்டை போடுறோம், ஆடுறோம். அதான் காலையில ட்ரிப் இருக்கு, நீ இப்ப படம் பாத்துக்கிட்டு இரு. டே டைம்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. ஏன்னா 40 நாள் ட்ரிப்ல போறோம். கூட்டு போறது ஒரே ஒரு நாள். நீ வெளியே எங்கேயாவது இருந்து பாரு, நான் தூங்க போறேன். தூங்குங்க, ஆனா கண்ணை திறந்து வச்சுட்டே தூங்குங்க. எது கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்கணுமா? ஆமா, எனக்கு தேவை நீங்க கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு என் கூடால இருக்கணும், அவ்வளவுதான். ஏனோ? சும்மா நீங்களும் படம் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஓ அப்படி. ஆமா பத்தியா, பியாயை பார்த்து பியாயே பயப்படும். யார சொன்னீங்க பிஐன்னு? சும்மா பொதுவா தான் சொன்னேன். நான் உங்க மடியில உட்காந்து பிஐ படம் பார்க்கேன். எங்கேயும் எலும்பி போயிடக்கூடாது, என் கூடால இருக்கணும். தூக்கம் வந்தா தூங்கலாம், ஆனா கண்ணை மட்டும் மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அடியே, கண்ணை மூடாம தூங்க முடியுமா? நீங்க எப்படி கற்பனை கோட்டையில இருங்க, நான் அதுக்குள்ளாடி படம் பார்த்து முடிச்சிருவேன். என்ன தெரியாது, பாதியில நான் தூங்கணும்னா அவ்வளவுதான். அதாங்க, கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குங்க. பியாய் படம் பாக்கிறதுக்கு இவ்வளவு பயம், இதுல வாய்ச்ச விடால் வேற. பயந்து பயந்து பாக்குறதுக்கு சும்மா இருக்கலாம்ல. நீ எல்லாம் காஞ்சூரிங் பாத்தியன்னா என்ன ஆவ? அதெல்லாம் சஜு ஒரு பக்கம், சஞ்சயனன் ஒரு பக்கம், இந்த கிழவி ஒரு பக்கம் உட்கார வச்சு பார்த்து முடிஞ்சு. ஆஹா, அப்பவும் கூட்டத்தை கூட்டி தான் படம் பாத்துருக்க, அப்படித்தானே? அது என்ன தெரியுமாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்க கூடாதுல்ல. தனியா பார்த்தாலும்னா பயந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. தெரியுதுமா, யாரு பயந்து தெரிச்சு ஓடுவான்னு. எல்லா இடத்துலயும் போலீஸ்காரனுக்கு தைரியமான ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாவ. இது பிஐ படத்துக்கெல்லாம் பயந்து தெரிக்குது பத்தியா? நான் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். கிழவி என்ன மண்டை போட போகுதா? சத்தம் போட்டுக்கிட்டு வருது. சரி எலும்பி உட்காரு. கிழவி அப்படியே மண்டை போட்டுறாத சத்தம் போட்டு. ஏட்டி உன் மண்டைக்குள்ள மூளை இருக்கா? வான் பேத்தில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏட்டி போன்ல சத்தத்தை கூட்டி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பாட்டி அரண்மனை 4 பாத்துட்டு இருக்கேன். வரியா? ஏட்டி நீ என்னாலையும் பாத்துக்கிட்டு போ. இந்த பாத்திரம் நிறைய மாங்காய் வெட்டி வச்சிருந்தேன்டி. ஒத்தையில இருந்து நமக்கு தின்னிருக்க. என்னத்துக்கு வெட்டி வச்சானாலும் உனக்கு அறிவு இருக்காண்டா மாட்டி? இந்த பாத்திரம் நிறைய மாங்காய் சாப்பிட்டாலாம். கிழவி நான் தின்னத நீ பாத்தியா? ஏடி என்ன ஒரு வாரத்துல புருஷன் விட்டு போறேன். அத சுக்கு மாங்காய்க்கு தந்தோட கிளட்டி வெட்டி வச்சிருந்தேன். கிழவி உன் மண்டையில சுக்கு அளவு கூட அறிவில்ல. நான் தின்னத நீ பாத்தியா? இந்த வீட்ல ஒன்னைய தவிர ஒத்தையில இருந்து தின்னதுக்கு வேற ஆளே இல்லடி. அது உனக்கு பிடிச்சதா இருந்தனா யார பத்தி யோசிக்கிறது இல்ல. கிழவி இப்படி எல்லாம் அடிச்சு விடாத சொல்லிட்டேன். ஏ சாரா, நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏன் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு தெரியுதுல. மாங்காய் யார் தின்னான்னு கண்டுபிடிங்க பாப்பா. வந்துட்டாவ. ஏடி இம்படத்தை தின்னுகிட்டு நீ என்னமே இந்த ரூம்ல இருக்க? இன்னார கக்குசை இல்லாட்டி நான் அடிச்சிருக்கேனா? அப்படியா? அப்போ மூத்து பேத்தி தான் உள்ள இருப்ப, போய் பாரு. எடி நீ தின்னுகிட்டு அத குறை சொல்லாத பாத்துக்க. கிழவி உள்ளதான் சொல்லேன். அவனா எடுத்து வச்சு தின்னுகிட்டு இருந்தா. நான் கண்ணால பார்த்தேன், 2 கண்ணால பார்த்தேன். எடியாரு ஒரு துண்டு எடுத்து தின்னதே பெருசு. அப்படியா? நேத்துக்கு தானே நீ இதை வெட்டி வச்ச. நேத்துல இருந்தே உன் பேத்தி மணிக்கணக்கா இதை எடுத்து வச்சு தின்னுகிட்டு தான் இருக்கா. போய் அவளை கேட்காம ஏன்டா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? எடி அதுக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்ல. ஆமா, நீ வெட்டி வச்ச மாங்காய் எல்லாம் தின்னுகிட்டு இருக்கதான் என் வேலை. பேரு பாத்துக்க. என்னைய பாக்க கண்டிலா இந்த வீட்ல என்னத்து காணாம போனாலும் நான் தான். எல்லா இடத்துலயும் போலீஸ்காரன் பொண்டாட்டினா என்னமா மரியாதை கொடுப்பாவ. இங்க என்னடானா போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கு மரியாதையே கிடையாது. போலீஸ்காரன் மதிப்பாவ. உன் கருவாட்டு மூளை எவனாவது மதிப்பானா? கிழவி உன் புருஷன் மேல சத்தியமா சொல்லியே. உன் மூத்து பியாத்து தான் எடுத்து தின்னுகிட்டு இருந்தா நான் என் 2 கண்ணால பார்த்தேன். உன் புருஷன் கல்லறையில வந்து சத்தியம் பண்ணணுமா? எங்க வேணா அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு, நான் பண்ணி. அது இவ்வளவு தின்னாதே. போய் அவள்கிட்ட கேளு முத. கேட்க முடி. கேட்டு அது தின்னலன்னு வச்சுக்க, உன் வாய அறுத்து காக்காய் போடியே. தின்னால அவ வாய அறுத்து காக்காய் போடுவியா? வாய உடைக்கிறதுக்கு இந்த கிழவி வாய் கண்டிலாங்க. மாங்காய் காணாட்டாலும் தேங்காய் காணாட்டாலும் நானா பழி. ஏன் சாரா, பிரியா நேத்துக்கு நைட்டும் ஒழுங்கா சாப்பிடல, இன்னைக்கும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம ரூம்ல இருக்காவ. தெரியாதா? சஞ்சய் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகல. ஏன்? நைட்டு லேட்டா தானே வந்தாரு. அதான் மதியத்துக்கு மேல ஏதாவது போவாரா இருக்கும். ஓ, நிஜமாவே பிரியா தான் எடுத்து சாப்பிட்டாங்களா? எங்க நான் 2 கண்ணால பார்த்தேன். நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? இப்பயே எடுத்து வச்சு தின்னுகிட்டு இருந்தா. எதுக்கு இவ்வளவு சாப்பிட்டாங்க? அததான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஏதாவது சாப்பிடணும் தோணி இருக்கும், எடுத்து வச்சு சாப்பிட்டுருப்பா. கிளவி பாத்திரத்தை தூக்கிட்டு வந்திருக்கு பத்தியலாம். அதையே காய வச்சு உனக்கு தந்து விடலான்னு வெட்டி வச்சிருப்பாவ. என்ன கொடுமை கண்டியலாம். ஒரு பொண்ணு புருஷன் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வரும்போது 500 ரூபாய்க்கோ 400 ரூபாய்க்கோ வாங்கிட்டு வருவா. ஆனா இங்க இருந்து போகும்போது மட்டும் கூட கூடையா கொடுத்து முடியாது. இவ்வளவு நாளா எங்க வீட்டுல உள்ளவங்க எதுவும் நினைச்சிட கூடாதுன்னு தந்து விட்டாவ. அடுத்த வாரத்துக்கு போறவு நம்ம இங்க வரது மாதிரி இருந்தா இதை விட டபுளா தருவாங்க பாரு. டபுளாவா? எஸ். எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் போடுறீங்களா? சிச்சி, உனக்கு தெரியாம பிளான் போட முடியுமா? நான் சும்மா அடிச்சு விடேன். ஓ பாக்குறேன். சும்மா அடிச்சு விடுறீங்களா எப்படி அடிச்சு விடுதியானு?
பேப்பரை திறந்தாலே கொலை கொள்ளதான். தமிழ் பேப்பர்ல தான் கொலை கொள்ளன்னு பார்த்தா எல்லாத்துலயும் இதுதான். டாடி, நீ காலேஜுக்கு போகலன்னா இப்ப பேக் தூக்கிட்டு எங்க போற? பக்கத்துல இருக்க முருகன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். ஐயே, எனக்கு வேலை இருக்கு. இப்போ நீ கூட்டு போறதுக்கு நேரமே இல்ல. முன்னமே சொல்லிருந்தியானா அம்மா வந்திருப்பா இல்ல. இப்ப வினித் வருவாங்க டாடி. அப்படியா? சரி சரி. ஏன் டாடி, நான் வினித் கூட பைக்ல எல்லாம் போறது உங்களுக்கு கோவம் இல்லையா? என்ன மக்களை கேட்ட? இல்ல, நான் வினித் கூட பைக்ல எல்லாம் போறேன்ல, உங்களுக்கு கோவம் வரலையா? எந்த காலத்துல இருந்துகிட்டு கோவம் வரலையான்னு கேட்க. இங்க பாரு, எங்க காலத்துல எல்லாம் இருக்கும் போதே காதல் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. என்ன அப்ப எல்லாம் வீட்டுல உள்ளவிய ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாவ. அத அந்த காலம். இந்த காலம் ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கான், வீட்டுக்கு தெரியாமலே அங்க போறாவ இங்க போறாவ. நீ அப்படியா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம், பேசிய முடிச்சாச்சு. இனிமே அவரு உனக்கானவரு. இனி உன்னைய பிடிச்சு வைக்கிறதுக்கு நான் என்ன மத்த பேரண்ட்ஸ் மாதிரியா? டாடி, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அடடே, வாங்க மாப்ள. எப்படி இருக்கீங்க மாமா? வர்றா. நமக்கு என்ன மாப்ள, நல்லாதான் இருக்கேன். என்ன வேலை தான் கொஞ்சம் அதிகம். எப்பவாவது 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கிடைக்கும். இப்படி பேப்பர் படிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இனிமே 5க்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பிசினஸ் எல்லாம் ஆட்களை வச்சு பார்க்க விட்டுட்டு பேர பிள்ளைல மடியில இருத்தி கொஞ்சம் வேண்டியதுதான். அது மட்டும்தான் இனிமே பாக்கி. ரொம்ப வேலை டென்ஷனா இருந்தான். இப்பவே வேற ஆள் வச்சு பாக்கலாம் இல்ல மாமா? தெம்பு இருக்கிறது வரைக்கும் உழைக்கணும். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயாச்சா? பேர பிள்ளை வர போற காலத்துல வீட்டுல இருக்கணும், அவ்வளவுதான். சரி மாமா, இருங்க காஃபி குடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் வேண்டாம், நிச்சயம் ஆவதுக்கு முன்னாடி வரைக்கும் கை நினைக்க மாட்டிய போல. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. மாமாக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இல்லாஞ்சு. எனக்கும் தான். போமா. பரவாயில்லையே, என்ன நீ வா போன்னு கூப்பிடறதுக்கே லேட் ஆச்சு. டாடிய மாமனெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு வரக்கூடிய மாப்பிள்ள மேல அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி நானே இனிமே நடந்துக்கணும்ல. இப்ப பரவாயில்ல குட்டிமா. சச்சுவ சொல்லணும் முதல்ல. எப்ப பாரு நீ ஒன்னு ஆசைப்பட்டு கேட்டதான் உனக்கு ஒத்து காட்டாலும் அதை வாங்கி தரது. அவன் உனக்கு நூடுல்ஸ் வாங்கி தந்து 2 நாள் ஆகுது. இன்னமும் வாமிட் பண்ணிட்டே இருக்க பாரு. அப்பவே சொன்னேன் இதை சாப்பிடாத உனக்கு ஒத்துக்காதுன்னு. ஏன் சொன்னேன் கேட்கறதுல பத்தியா? எனக்கு இங்க தெரியும் இந்த மாதிரி ஆகும்னு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படியே திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அத்தாம ரூம்ல போய் படுத்துருவேன். நானே கொஞ்ச நாளா உடம்பு முடியாம இருக்கேன். எப்பவும் தூங்கணும் போல இருக்கு. இதுல என்ன காலேஜுக்கு வேற துரத்தி துரத்தி விட்டுட்டு இருக்கீங்க. இதுல வேற இன்னைக்கு ஃபுல்லா வாமிட்டிங். இன்னைக்கு டேட் என்ன? இப்பதானே வெள்ள வெள்ளன்னு குறைச்சிங்க. டேட்ல எனக்கு தெரியாது, காலண்டர்ல பாருங்க. இவருக்கு பிடிக்காததை நம்மளும் சாப்பிட கூடாது. இதை எப்படி கவனிக்காம விட்டேன்? ஒருவேளை அதுவா தான் இருக்குமோ? ஏன் பிரியா, எப்பவும் டயர்டா இருக்குதா? எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. என்னை திட்டும் போது மட்டும் நல்லா திட்டினீங்களா? இவகிட்ட சந்தேகமா ஏதாவது கேட்டாலும் கற்பனை கொட்ட கிட்ட ஆரம்பிச்சிருவா. மேபி அது இல்லாம இருந்துன்னா இவளை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எதுவா இருந்தாலும் பிரியாக்கே தெரியாம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட சொல்லலாம். சஞ்சய். என்னம்மா? சாரி. எதுக்குமா? இல்ல, நாளைக்கு டூர்னு பிளான் பண்ணிருக்கோம். இந்த நேரத்துல நான் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ஒத்துக்காம ஆகும்போது உங்களுக்கு கோவம் தானே வரும். அவங்க போயிட்டு வரட்டு குட்டிமா, நம்ம போக வேண்டாம். ஏன் சாரா எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கா தெரியுமா? அவங்க எல்லாம் போகும்போது நம்ம போக கூடாதுன்னா? வேலை இருக்கு பிரியா, இந்த நேரம் போக வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். அப்ப முதல்ல நீங்க சொல்லிருக்கலாம்ல நம்ம போக மாட்டோம் அப்படின்னு. நானும் ஆசையா இருக்க மாட்டேன்ல. இப்ப வந்து போக மாட்டோம் போக வேண்டாம்னு சொன்னா சாரா எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கா தெரியுமா? நம்ம எல்லாரும் போக போறோம்னு. பிரியா சொல்றதும் கரெக்ட் தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எதுவா இருந்தாலும் போயிட்டு வந்து பார்க்கலாம். சரி, அழாத, போலாம். அழாதன்னு சொல்லல. உங்க முடிவு மாத்த மாட்டீங்கல்ல இனிமே? மாத்த மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல வேலை இருந்ததுனாலதான் அப்படி சொன்னேன். வினித் 5 வாரம் கூப்பிட்டுருக்கேன். அதான் நம்ம போக வேண்டாம்னு சொன்னேன். அழ ஆரம்பிச்சுட்டுலாம் போயிட்டு வந்து எல்லாம் பாத்துக்கலாம். மறுபடியும் வாமிட்னு சஞ்சய் கிட்ட சொன்னோம். காலையில கண்டிப்பா அவங்க கூட போக முடியாது. நாம போக வேண்டாம் அப்படிம்பாரு. பிரியா, என்ன நான் வர டைம் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்து? திருட்டு மொழியா? திருடனுக்கு யார பார்த்தாலும் திருட்டு மொழி மாதிரி தான் இருக்கும். யாரு? நான் திருடனா? இல்ல, நான் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அதான். மேடம், என்ன சாரி எல்லாம் கட்டி இருக்கீங்க? சாரியில அடிப்பொலியே இருக்கீங்க. ஏங்க, எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். அடியே, நீ என் பொண்டாட்டி, மார்க் பத்தி வலுக்கறா பேசியா? ஏன் குட்டிமா, புதுசா உன் ஃபேஸ்ல ஏதோ ஒளிவட்டம் தெரிய மாதிரி இருக்கலாம். அது ஆலோவேரா. இல்லையே. இல்லையா?
நான் எந்த கிரீமும் போடலையே. கிளம்பிட்டேலாம் போமா. வினிதண்ணா ஃபோன் பண்ணாங்க. என்னவா? ஆசிரமத்துல இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்களாம். வினிதண்ணா சாப்பிட போறாங்களாம். அதான் நீங்க சாப்பிட்டு வரீங்களா இல்ல சாப்பிட முன்னாடி போறோமான்னு கேட்டாங்க. இங்கேருந்தே சாப்பிட்டுட்டு போலாம். அது பிறகு என்ன நினைப்பாவ? நமக்காண்டி அது இதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருப்பாவ. ஆ அடம் பிடிச்சி வாரேன்னு வார, அங்க உனக்கு போர் அடிக்குமான்னு பாத்துக்கா. நீங்க இருக்க இடத்துல இருந்தாலே போதும், அதுவே எனக்கு 1000 எனக்கு பலம். பா வா. சஞ்சய், என்னம்மா? ஒருவேளை நான் இல்லாம இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்லாம இருந்தானா? நான் இந்த உலகத்துல இல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? சொல்லுங்க சஞ்சய், நான் இந்த உலகத்துல இருந்து திடீர்னு காணாம போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம உன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்க. நீங்க வேற கல்யாணம் பண்ணுவீங்க தானே? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் பிரியா இப்படி எல்லாம் பேசிய? எனக்கே தெரியலங்க. இப்பெல்லாம் நான் சீக்கிரமா இறந்து போயிருவேன் அப்படின்னு தோணிட்டே இருக்கு. ஏன் குட்டிமா இப்படி எல்லாம் பேச? ஆமா சஞ்சய், என் உடம்புல ஏதோ நோய் இருக்கு. என்னன்னே தெரியல, ஆனா ஏதோ ஒரு நோய் இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுல இருக்குதியா? நான் போயிட்டு வரேன். இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன நோய் இருக்க போகுது உனக்கு? 2-3 நாளா நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். நீ நினைக்க மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இப்படி கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காத. கேட்க எனக்கே சிரிக்கவா அளவான்னு தெரியல. ஓ, அப்ப நான் அந்தால போய் சேர்ந்துட்டா நீங்க சிரிக்கலாமா வேண்டாமான்னு பாத்துட்டு இருப்பீங்களோ? ஆனா நீ இருக்க பத்தியா? ஒரு டாக்டரோட பொண்டாட்டி போய் சேர்ந்துருவேன் வந்து சேர்ந்துருவேன் பயம் பத்தியா? விட்டுருவானா அப்படின்னா? டம்மி விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப யோசிக்காத. எந்த ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பி அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு பயப்படுறமோ அது சந்தோஷமான விஷயமா முடியும் பாரு. சந்தோஷமான விஷயமா? நீ கேனத்தனமா யோசிக்காம இருந்தாலே போதும். போமா இல்ல வீட்டுல இருக்குதியா? எப்படி என்ன இங்கேயே கலத்தி விட்டுட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க தானே? என்னைக்கு உங்க கூட என்ன ஹாஸ்பிட்டல் நீங்க கூட்டு போட்டு இதே கேள்விதான் கேட்பீங்க. போமா இருக்குதியா போமா இருக்குதியா அப்படின்னு. எனக்கு என்னமோ அங்க செட்டப் பண்ண வச்சிருக்கீங்கன்னு நினைக்கேன். எது? அப்படிப்பட்டவியதான் பொண்டாட்டி அந்த இடத்துக்கு கூட்டு போது யோசிப்பாவ. நல்ல பியாசத்துக்கு விட்டா போதும். வா, சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது கரெக்டா இருக்கும். எங்க அங்க எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அதான் வாரையெல்லாம் ஹாஸ்பிட்டலையே அலசி அரைஞ்சுக்கிட்டு வா. உன்ன மயக்கிறதுக்கே நாங்க படாத பாடுபடும். இதுல செட்டப் கெட்டப்னு வா. பயந்து நடுங்கன்னா பார்க்க கூடாது தானே? ஆமா, ஒன்னில் படம் பார்க்கறதுக்கு தைரியம் இருக்கணும். பியாச்சி மட்டும் கெத்தா பேசியது. அதுக்கு வாய் மட்டும் தான் உண்டு. அதான் ஏன்னா நேரமா உருட்டு கண்டியா. ஒரு பாத்திரம் மாங்காய் எடுத்து வச்சு தின்னுக்கிட்டு நீ பியாத்தி தின்னான்ல சொல்லிட்டா கிளம்பி உன் தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டுருவோம் பாத்துக்கா. உன் பியாத்திக்கிட்ட கேட்டுட்டு அது பிறகு என்னட்டு சாடு. நேத்துக்கு நைட் ஆத்தான். ஐயே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. இந்த ஆள்லாம் எனக்கு புருஷனா? அதுவும் உப்பு சப்பு இல்லாத படத்துக்காண்டி. என்ன படம்? அரண்மனை 4 இல்ல, அதுல பயப்படிய மாதிரி ஏதாவது இருக்கா? சின்ன குழந்தைகள் கூட பாக்கம். அதுக்கு என்னைய காவல் கிருத்தி தூக்கம் வந்தனா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தூங்கணுமே நான். ஏமா உங்களுக்கு வெக்கமா இல்லையா இப்படி அவன்கிட்ட என்னைய விட்டு கொடுத்து பேசியதுக்கு? ஜஸ்ட் ஃபன் சாரா. கோயில்ல ஃபாதர் என்ன சொல்லி நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு தெரியுமா? என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ஐயோ மறந்துட்டேனே, ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நீங்க எனக்கு பிரமாணிக்கமா இருந்து உங்க வாழ்நாள் எல்லாம் மதிக்கவும் அன்பு செய்யவும் வாக்களிச்சிருக்கீங்க. ஐயோ, எந்த பூத்துல? வர ஞாயிற்றுக்கிழமை உங்க கோயிலுக்கு போக கூடாதுன்னா எந்த ஃபாதர் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ அவர்கிட்ட தான் போனோம். பெய்யும் என்ன மதிக்கவும் மாட்டாரு, வேற எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி. நான் மதிக்கவும்னு சொல்லலையே, மிதிக்கவும் தான் சொன்னேன். வேணா கல்யாண வீடியோ போட்டு பாரு. ஒரு மரியாதை இல்ல. அத்தான், இப்பவாது நீங்க மட்டும்தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. முந்தியெல்லாம் நான் ஒரு பக்கம், பெரிய அண்ணன் ஒரு பக்கம். எப்ப இந்த கிழவி என்னைய விடுறது கிடையாது. கிழவி நீ முன்ன இரு, அப்பதான் பேய் படம் பார்க்கும்போது பியாய் ஏதாவது வந்துனா உன்னைய முன்ன கொண்டு போவேன்னு சொல்லிட்டு என்ன முன்ன இருத்துவா. 2.5 மணி நேரம் இருந்து முதுகெல்லாம் செத்தி எலும்புல கிடந்தா கூட கிடக்க விட மாட்டா. அது மட்டுமா பாத்துக்கிட்டு ஒரு வாரம் அவ கூடாலே நாம இருக்கணும். அதான் பாட்டி பயந்தாங்கோலி. அவ்வளவு பையனா பார்க்க கூடாது. இதுக்கு அந்தால கிடந்து உறங்கி இருக்கலாம்ல. நீதானே சாரா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குங்கன்னு சொன்ன. இதுக்கெல்லாம் விஷ ஊசி தான் போட்டிருக்கணும். சச்சு, அப்பா அந்த வீட்டை போய் விசாரிச்சியா? ஆமாப்பா, பாத்துட்டேன். வீடெல்லாம் எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்குப்பா. தாராளமா ஒரு பெரிய ஃபேமிலியே ஸ்டே பண்ணலாம். அதுவும் இல்லாம சித்தி வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தான் இருக்கு. நல்லா விசாரிச்சுட்டேன்ப்பா. அந்த வீட்டோட ஓனர் கொஞ்சம் வயசானவர் போல, நல்ல மனுஷர் தான். வயசான காலத்துல மக வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரு போல. பையனை ஃபாரின்ல தான் இருக்கானாம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கான்னு தான் ஊருக்கு வருவாரு போல. பொண்ணோட வீட்டுல போய் இருந்துட்டோம். இதனால பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் ஏதாவது சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை வாடகைக்கு கூப்பிட்டுருக்காரு. வர ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தாலாவது கொஞ்சம் சந்தோஷப்படுவாவேல அப்படின்னு. ரொம்ப நல்ல மனுஷர் தான். தண்ணி வசதி எல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு. ஃபுல்லா போய் பாத்துட்டேன்.
ஏமாப்ல வசந்தி வீடு பக்கத்துல இருக்கு, நம்ம சொந்தக்காரங்க வீடு பக்கத்துல இருக்கிறதுனால உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பா நினைப்பாரா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. சஜு பாத்துட்டான்ல, இந்த வீடு எங்களுக்கு ஓகே தான். நமக்கா? இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு ஓகே தான் சஜு. அட்வான்ஸ் கொடுத்து முடிச்சிரு. சரியத்தான். அப்ப நான் இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துறேன். இவர் ஃப்ரெண்டுக்கு தானே பாக்காரு, அதுபுறம் எதுக்கு சஜு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லாரு? இவர் ஃப்ரெண்டை வீடையும் பார்த்து அட்வான்ஸையும் கொடுக்க வேண்டியதானே? அப்பனா நீ வெளியே கிளம்பும் போது சொல்லி என்னட்ட, நான் என் கார்டை எடுத்து கொடுத்துறேன். இதுல என்னத்தான் இருக்கு, நானே கொடுத்துறேன். ஐயே, ரூம்ல தான் கார்டு இருந்து, இல்லைன்னா இப்பவே கையில தந்திருப்பேன். எப்ப போவேன்னு சொல்லு, நானே கார்டை கொண்டு தந்துறேன். இதுல என்னத்தான் இருக்கு, உங்க காசு என் காசுன்னு எல்லாம் ஒண்ணுதான். இல்ல நான் தெரியாம தான் கேக்கேன். அதான் வீடு உங்க ஃப்ரெண்டுக்கு தானே, அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முடியாதா? அதுக்கு நீங்க உங்க கார்டு தான் கொடுக்கணுமா? என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான். ஏ சாரா, அப்பா என்ன நான் நிக்கும் போதே எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்? ஆம்பளைங்களுக்கு 1000 செலவு இருக்கும், அதுக்கெல்லாம் கணக்கு கேப்பியா? விடுங்க மாமா. இல்ல இது என்ன பழக்கம்? இது வரைக்கும் இல்லாத பழக்கம். இல்லாமலாம் இருக்கும். கடவுள் எவ்வளவு கொடுத்திருக்காரு. என்ன ஆச்சு சாரா உனக்கு? அப்பா இந்த வீட்ல இருந்தே எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். நிலா பொண்ணு தியாக்கு கூட நம்ம தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கோம். ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுல இப்படி நல்லா அழிச்சு நிக்க? அதுவும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கும் என்ன கொடுக்கல் வாங்கல்னு தெரியாது. உனக்கு தெரியாததுல எல்லாம் நீ எதிர்த்து பேசிட்டு இருக்க. தப்புதான்ப்பா, சாரி. அப்பாக்கு வேணா இது எதுக்குன்னு தெரியாம இருக்கலாம். நான் கேன இல்லைன்னா நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் தான். படுறா, அமைதியாவே இருக்க. ஒரு தடவை உங்க முடிவை மதிக்காம அந்த போன் எடுத்து கொடுத்து உங்கள்ட்ட இருந்து வாங்கி கட்டினதான், பேசாம இருந்ததா, மறுபடியும் நம்மளுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன். இந்த வீட்டை நீங்க யாருக்கு பாக்குறீங்க, எதுக்கு பாக்குறீங்க எல்லாம் எனக்கு தெரியும். படுறா, யாருக்கு பாக்குறேன்? இப்ப வேணா எங்க அப்பா என்னை திட்டலாம், ஆனா நீங்க எதுக்காக அந்த வீட்டை பார்க்க சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மை எங்க அப்பாக்கு தெரியும் போது அப்ப இருக்கு உங்களுக்கு. சின்ன குழந்தை தோத்துறோம். அவன் ஏதோ கிறுக்கு வாக்குல பேசிட்ட மாப்ள, நீங்க அதையெல்லாம் தப்பா எடுத்துக்காதுங்க. இதுல தப்பா எடுத்துக்க என்ன மாமா இருக்கு? சஜு, அப்பா பேசி முடிச்சிரு. வீடா நல்லா இருக்குன்னு சொன்னியா, அட்வான்ஸா கொடுத்துரு. ஆட்டுப்பா. ம், அது பிறகு கேக்குதியா சஜு? சொல்லுங்க அத்தான். படம் முடிஞ்சாச்சு பத்துக்கா. என்கிட்ட சொல்லலாம், கட்டில் கட்டில யாராவது இருக்காங்களான்னு பாருங்கன்னு. இப்படி ஒரு பயந்த பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? முதல்ல வாச்சது சரியா இருந்திருக்கணும். அட, புருஷனும் பொண்டாட்டியும் கை கோர்த்துட்டு எங்கே போற மாதிரி இருக்கு. ஏன் எலி வாரியா? நான் வரல. நீ வராட்டெல்லாம் காருக்குள்ளாடி ஒரு எலி சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த உடைக்கு பேசிய வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டாருங்க டாக்டரே. தெரியல, போலீஸ் ஆக என் வீட்டுக்காரரு. அட, எலியெல்லாம் பிடிக்க முடியாது. கிளவி, இப்ப கேட்க போறியா இல்லையா? என்னது? ஏட்டி என்னது கேட்க? காலையில என்கிட்ட வந்து மட்டும் பொறிஞ்சு தள்ளல, அவ்வளோத்தையும் எடுத்து தின்னிட்டேன் அப்படின்னு. பத்தாததுக்கு என் வாயை வேற காக்காய்க்கு போடியதை சொன்னல. உன் பேத்திக்காரியே வந்திருக்கா பாரு. நான் சொன்ன மாதிரி அவன் வாயை பிச்சு காக்காய் போடு. ஏடி வாயை அடக்கட்டி. இப்படியா? ஏன் இந்த கிளவி உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் தந்து விடறதுக்கு மாங்காய் வெட்டி வச்சிருந்திருக்கு. மாங்காயா? டாக்டர், ஆமா, அதுவும் காய போட்டு தரதுக்கு வச்சிருந்திருக்கு. இது அந்த பாத்திரத்தோட 2 கால் பூனை ஒண்ணு எடுத்து தின்னுகிட்டு இருந்து. 2 கால் பூனையா? ஆமா, தின்ன பூனை கிட்ட போய் கேட்காம கிளவி என் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. பத்தாததுக்கு என் வாயை பிச்சு காக்காய் போடுமா கிளவி. அதான் தின்னவியலுக்கு வாயை பிச்சு காக்காய் போடணும்ல. யாரு சாப்பிட்டது? என்னத்த வளரிட்டு இருக்க? எப்படியா? நீ தானே அந்த பெரிய பாத்திரத்தோட எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த. மக்கா, அது தின்னுக்கிட்டு தேவையில்லாம உன் மேல பழி போடுது. நீ ஒண்ணு கண்டுக்காத. இந்த மாதிரி புளிச்சுக்கா மாங்காய் இதெல்லாம் அதுக்கு வாயில தானே ஒத்தையில போடும். இல்ல பாட்டிமா, நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். மக்கா நிறைய இருந்தேன், நீ ஒத்தையில தின்னிருக்க மாட்டேன். பாட்டி நேரத்துக்கே சாப்பிட்டேன், காலி ஆயிட்டு. நீங்க சாரா வீட்டுக்கு கொடுத்து விடறதுக்கு தான் வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. சும்மா இருக்கு பிள்ளை, ஒத்தையில இருக்கு இப்படி மாங்காய் எடுத்து தின்னணும். அதுவே இவ்வளவு புளிச்சு மாங்காய் என்னத்தையா இருக்கும்? பிரியா எதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாட்டிக்கு டவுட் வந்துட்டு போலயே. ஒருவேளை கையை பிடிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களோ? அது இல்லாம இருந்தா சடனா அப்செட் ஆயிடுவா. பாட்டியும் யோசிக்க விடக்கூடாது. ஏற்கனவே பிரியாக்கு ஒரு தடவை கவுன்சிலிங் கொடுத்துட்டோம். பாட்டியை தான் எப்படியாவது ஆஃப் பண்ணணும். பாட்டிமா, என்ன மக்கா? மாங்காய் இப்ப சீசனா? ஆமா மக்கா, எல்லாரும் வீட்டுல நிக்குதுல. அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது கிடைச்சுனா வாங்கி தரீங்களா? இதுல என்ன இருக்கு மக்கா, சொல்லிட்டேல. யார் வீட்டுல நல்ல மாங்காயா நிக்குதுன்னு பார்த்து நீங்க வீட்டுக்கு போறது முந்தி வாங்கி தந்துடை. சரி பாட்டி. ஏலி வட்டா. பிரியா, எங்க போறீங்க? அத்தம்மா சஞ்சு கூட ஹாஸ்பிட்டல் போறேன். ஏன் உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நானும் காலேஜ் போகலையா. அவரை லேட்டா சும்மா தான் போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் நானும் கூட வரேன்னு சொன்னே கூட்டு போறாரு. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. வெளிய இருந்தா சாப்பிட போறீங்க, சாப்பிட்டுக்கிட்டு போங்க. என்ன குழம்பு அத்தாமா? சிக்கன் தான். அப்பனா நாங்க சஞ்சய் ஹாஸ்பிட்டல் போயே சாப்பிடியோம். கேண்டீன்ல இருந்து வாங்கி சாப்பிட போறீங்க? எனக்கு மீன் குழம்பு வச்சு காரமா சாப்பிடணும் போல இருக்கத்தாமா. நம்ம வீட்டுல ரொம்ப காரம் எடுத்துக்க மாட்டோம்ல. வினிதண்ணா ஆசிரமத்துல இருந்து வினிதண்ணாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. சஞ்சய் வேணா வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு நான் வினிதண்ணாக்கு கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிடவா? ஏன் உனக்கு திடீர்னு? எனக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் போல இருக்கத்தாமா.
கன்ஃபார்ம். நீங்க அங்கிருந்து சாப்பிட்டீங்கன்னா பிறகு அது எதை சாப்பிடாம்? வீட்ல இருந்து வினத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டி. எப்ப அங்கிருந்து சாப்பாடு வந்தாலும் 2 பேருக்கு மேல சாப்பிட்ட மாதிரி தான் கொடுத்து விடுவாங்க. இவன் எள்ளு போல கொறிக்க போறான், அதுக்கு இவ்வளவு பில்டப். அதெல்லாம் பாத்துக்கலாம். போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. சரி. ஏ கிழவி, உன் பியாத்தி வாயார்த்து காக்காய் போட்டுக்க வேண்டியதானே? அதான் ஒரு பாத்திரம் மாங்காயை ஒத்தையில உன் பியாத்தி தின்னிருக்கா இல்ல? ஒரு பாத்திரம் மாங்காய் எடுத்து தின்னாலாம். நான் தின்னேன்னு சொல்லிக்கிட்டு மட்டும் எப்படி குதிச்சுக்கிட்டு வந்தேன்? உன் மூத்த பேத்தி எடுத்து தின்னா மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேல்ல? அப்பனா உனக்கு உன் மூத்த பேத்தி மட்டும் தான் முக்கியம். எட்டிவ சோப்பிடப்ப வாயை மூடு கொஞ்சம். அது ஒன்னே மாதிரி இந்த கிறுக்கு வேலையெல்லாம் பார்க்காது. நல்லா இருந்திருக்கான், எடுத்து வச்சு தின்னிருக்கான். ஆனா இப்படி எல்லாம் ஆள் பார்த்து செய்யாதேன்னா கிழவி. பாட்டி வாயை முடிக்கிட்டு 2 மணிக்கு போல தானே ஆதி வரதா சொல்லியிருந்தாரு. இவ்வளோ நேரம் ஸ்டாஃப் ரூம்ல அடைஞ்சு கிடந்துட்டோம். டைம் வேற 3:30 ஆயாச்சு. என்னம்மா அந்த மீட்டிங் பத்தி நானா எதுவும் கேட்கலன்னா அதுக்கு வேற திட்டுவாரு. போய் கேட்டு தொலைச்சிட்டு வருவோம். 10th எவ்வளவு மார்க்கு? 475 தம்பி. உங்க பொண்ணையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. வரதுக்கு தான் தம்பி கிளம்புனா. திடீர்னு அவ அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு அச்சச்சோ. நான் தான் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தேன். ஆதி தம்பி வேற காலேஜ்ல இருந்து லீவ் போட்டிருக்கு. நானும் வராட்ட மரியாதையே இருக்காதுல்ல. அதான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததான். இல்லன்னா நாளைக்கு அவளை கூட்டு வரேன். ஏன் அவ வராம அட்மிஷன் போட முடியாதா? அதெல்லாம் இல்ல, போடலாம். உனக்கு வேற தெரிஞ்சவங்களாச்சே. இல்ல மத்தவங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட் வந்தாதான் அட்மிஷன் போட முடியுமா? அவங்களுக்கு சரியானதுக்கு அப்புறமே உங்க பொண்ணை கூட்டுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பிறகு ஃபீஸ் பத்தி எல்லாம் அதெல்லாம் எதுக்கு கவலைப்பட்டுட்டு? ஆதி சொல்லியிருந்தான், கவலைப்படாம போங்க. இல்ல தம்பி, கொஞ்சமாவது எங்க பக்கத்துல இருந்து. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நல்ல மார்க் எடுத்திருக்க பொண்ணு. இதுல என்ன இருக்கு? எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஃப்ரீயா படிக்கிறாங்க. இவளுக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கதா நினைச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க தமிழ். கடவுளே, இவன் இப்பதான் வந்திருக்கான். உள்ள வாங்க தமிழ். உள்ள வாங்க தமிழ்னு சொல்றான். இங்கதான் வேலை பாக்குறாங்களா? இத பத்தி இவன் வாயே திறக்கல. அதான் வாங்கன்னு சொல்றேன்ல. இல்ல சார். சாரா? நாளைக்குள்ள மீட்டிங் பத்தி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். பிஸியா இருக்கீங்க, அப்புறமா வரேன். வேற மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதான். பரவாயில்ல, நீ கிளம்பு, அப்புறமா வா. ஆ. நான் ஏன் அண்ணிய ஊர் ஊரா தேடிட்டு இருக்கேன். இது உனக்குன்னு தெரியும். ஆனா நீ இங்கதான் வேலை பார்க்காவன்னு ஒரு வார்த்தை சொல்லல. எப்படியே நீ பழி வாங்கிறதுக்கு தான் இங்க வேலையில சேர்த்திருப்ப. என்ன